இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். 10 லட்ச ரூபாய நான் உடனே ரெடி பண்ணுறேன். அது சரி, உங்களை பணத்தை எடுத்துட்டு எங்கே வர சொல்லியிருக்காங்க? நுங்கம்பாக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த ராஜமால் பில்டிங்க்கு வர சொல்லிருக்காங்க. என்ன சொன்னீங்க? அந்த ராஜமா பில்டிங்க்கு போய் நான் தரவா செக் பண்ணி பார்த்ததுல அங்க தமிழ் இல்லவே இல்லையே. ஆனா அவங்க என்ன அங்கதான் வர சொல்லிருக்காங்க சார். பாரதி, இப்போ நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க அந்த அட்ரஸுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற தெருவில் ஆட்டோல இருந்து இறங்கி நில்லுங்க. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி எடுத்துக்கிட்டு போலீஸையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். சார், அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க சார். நான் உங்ககிட்ட இதை பத்தி சொன்ன விஷயமோ இல்ல நான் போலீஸ்க்கு போனேன்னு தெரிஞ்சாலோ தமிழ் ஏதாவது பண்ணிடுவாங்க சார். பாரதி, நீங்க பயப்படாதீங்க. தமிழுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அதே சமயம் என் பொண்ணு தமிழ் மேல கை வச்சவங்கள நான் ஒன்று இல்லைன்னு பண்ணாம விடவே மாட்டேன். அவங்க யாரும் தப்பிக்கவே கூடாது. பாரதி, நீங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நேராக அங்க வந்துடுறேன். ஓகே சார். ஆனா எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? பாரதி, நீங்க என்ன நம்புறீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இந்த உலகத்துல இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான். அப்படின்னா தைரியமா வாங்க, பாத்துக்கலாம். சரி, ஓகே சார். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் கைய காலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கம்மா. ரொம்ப வலிக்குதுமா. எனக்கு தண்ணி வேணுமா. தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சுமா. சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்கம்மா. மா, சீக்கிரம் வாங்கம்மா. ஏய், நேரமாச்சு, இன்னும் யாரையும் காணோம். அவசரப்படாத, வந்துடுவாங்க. இருடா. அம்மா அம்மா, ஆதித்யா, நானும் அக்காவும் அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்மா. 4-5 பேர் வந்து அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அக்கா பாவம்மா. ஆதித்யா, அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். பாரதி, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. தப்புதான் சார். தமிழுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் நான் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லல. ஓகே பாரதி, என்னால உங்க நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. அதை விடுங்க. அவங்க உங்களை வர சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நான் போய் பார்த்தேன். அங்க தமிழ் இல்ல. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் ஒன்னும் புரியல சார். எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசினப்போ என்ன அவங்க அந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க. ஆதி, எங்க சைடுல எல்லாமே ரெடி. நீ எப்படி பண்ணலாம்னு சொல்லு. பாரதி, அங்க எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல சார், என் கண்ணுக்கு யாரும் தென்படல. நான் போய் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன் சார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஓகே பாரதி, எக்காரணத்தை கொண்டும் நீங்க லைன்ல என் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறது அவங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார், ஓகே. டேய், அதை வந்துட்டாங்கடா. சார், நான் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. பாரதி, தைரியமா இருங்க. தமிழ் உங்க கண்ணில் காட்டினதுக்கு அப்புறம் பணத்தை கொடுங்க. ஓகே சார். நான் கேட்டதுங்க. அது இந்த பேக்ல இருக்கு. சரி, அந்த பேக் கூட.
கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் பொண்ணு தமிழை பார்க்கணும். இத பாரு, இது எங்க இடம். இங்க நாங்க சொன்னதா நீ கேட்கணும். குடு, உன் பொண்ணு வருவா. முடியாது. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும். இல்லனா நான் இந்த பேக்கை மட்டும் கொடுக்கவே மாட்டேன். டேய், அவகிட்ட என்னடா பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த லேப்டாப் பேக் ரொம்ப முக்கியம். அவ பொண்ணு பக்கத்து ரூம்ல இருக்கான்னு சொல்லி அவளை உள்ள தள்ளி விட்டுட்டு அந்த பேக் பிடிங்க வெளியே வீசுங்க. ஏய், என்ன ஓவரா பண்ற? உன் பொண்ணு எங்க கண்ட்ரோல்ல இருக்கா தெரியும்ல. சும்மா லா பேசிட்டு இருக்க. உனக்கு உன் பொண்ணு தானே பார்க்கணும். இந்த பக்கத்து ரூம்ல தான் இருக்கா, போய் பார்த்துக்கோ. ஆனா முதல்ல இந்த பேக் கொடுத்துருப்போம். இல்ல, நான் அவளை பார்த்தாதான் கொடுப்பேன். என்னடா நம்மளே டென்ஷன் பண்றா? ஏய், உனக்கு உன் பொண்ணு வேணுமா வேணாமா? அந்த ரூம்ல தான் இருக்கா, பேக கொடுத்துட்டு போய் பாரு. இல்ல, நான் என் பொண்ணை பார்த்துட்டு வரேன். தமிழ்! தமிழ்! அம்மா, நான் உன் பக்கத்துல தாம்மா இருக்கேன். தமிழ்! தமிழ், நீ எங்கடா இருக்க? அம்மா, நான் இந்த பொம்மைக்குள்ள தாம்மா இருக்கேன். அம்மா, நான் இங்கதான் இருக்கேன்னு உன்கிட்ட எப்படிம்மா சொல்லுவேன்? கடவுள் ஏன் என்னை இப்படி பேசாம பண்ணாருன்னு இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. அம்மா, என்ன சீக்கிரமா கண்டுபிடிமா, என்ன திரும்பி பாருமா. அம்மா, அம்மா, நான் இங்க இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. அம்மா, அம்மா, ப்ளீஸ்மா. தமிழ், எங்கடா இருக்க நீ? இவங்க உன்னை எங்க வச்சிருக்காங்க? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியலையே. நீ எங்க இருக்கேன்னு தெரியாம நான் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேனே. ஐயோ தமிழ், நீ எங்க இருக்க? கடவுளே, என் பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது ப்ளீஸ். அவளை நீதான் என் கண்ணில் காட்டணும். என் பொண்ணு எனக்கு வேணும். அம்மா, அம்மா, நான் இங்கதாம்மா இருக்கேன். அம்மா, ஒரு நிமிஷம் திரும்பி பாருமா. என் மூச்சு சத்தம் உனக்கு கேட்கலையாம்மா? அம்மா, என் மனசு ஃபுல்லா அம்மா அம்மான்னு கத்துறது உனக்கு கேட்கலையாம்மா? அம்மா, தமிழ்! தமிழ்! ஆதி, தமிழ் கிடைச்சாளா? இல்ல கணேஷ், பாரதியும் தமிழை தேடி தான் போயிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். அவங்க தமிழை இங்கே தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா எங்கன்னு தான் தெரியல.